அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 16/3/2026 துவாதசி திதி காலை 9:41 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. அவிட்டம் நட்சத்திரம் என்று நாள் முழுக்க உள்ளது. சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை, மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரனுடன் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய் ராகுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, புது வேலையில் சேர, தங்க நகைகள் வாங்க, குழந்தைக்கு காது குத்த, அன்னம் ஊட்ட, தாலிக்கு பொன் உருக்க, வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எந்த உறவாக இருந்தாலும் சுண்ணாம்பு போல அளவாக இருக்க வேண்டும். அளவுக்கு மீறினால் வாயும் வெந்து போகும், வாழ்க்கையும் நொந்து போகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் யாரிடம் என்ன பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசிவிட்டு தன்னுடைய அன்றாட கடமைகளில் ஆர்வமாக கவனத்தை செலுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நீங்கள் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கூடும். அதே மாதிரி உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாரும் இன்னைக்கு ஏற்றுப்பாங்க. வீடு மனை வாங்கிறது, விற்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. அதே போல் ஏற்கனவே முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்தீங்க, இன்றைக்கி மீதி பணத்தை கொடுத்து பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் புது நகை நட்டு வாங்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. பழசை கொடுத்து புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கான அமைப்புகளும் இருக்குதுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தேடி வருவாங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சூரியன் 12ஆவது வீட்டில் மறைஞ்சிருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால சின்னதாக செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கும். வியாபாரத்திலையும் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாமே விலகி இன்றைய தினம் நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அடுத்தவர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்று ஒருபோதும் முடிவு எடுக்காதீர்கள். அப்படி எடுப்பதாக இருந்தால் நமக்கு எதற்காக மூளை இருக்கிறது? நீங்கள் அப்படி தாங்க. ஊர் உலகம் ஒருத்தவங்களை போற்றி கொண்டாடுதுன்னா உடனே நீங்கள் கொண்டாட மாட்டீங்க. அதை யோசித்து பார்ப்பீங்க, அது உண்மைதானான்னு சொல்லி நீங்கள் சில சோதனை செய்து பார்ப்பீங்க. அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவர் நல்லவரே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட அதையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் தரப்பில் சிலதெல்லாம் யோசித்து பார்ப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் கும்பலோடு சேர்ந்து ஆமாம் சாமி போடாமல் எப்பொழுதும் தனி
தனிப்பட்ட வகையில் தனித்துவமாக யோசித்து முடிவெடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சூரியன் லாபஸ்தானத்துக்குள்ளார் நுழைஞ்சிட்டார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக முடியும். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ஒரு இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய இடத்த விற்றுட்டு புதுசு வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த இடம் நல்ல விலைக்கு போகணுமேன்னு சொல்லி நீங்கள் வேண்டின்னு இருக்கீங்க மனசுக்குள்ளார. அதுவும் இன்றைக்கி நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ராசிநாதன் சுக்கிரனோட வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகமாகுங்க. எதிர்பார்த்த தொகை எல்லாமே இன்றைக்கி கைக்கு வருங்க. அதே மாதிரி புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 2 கேந்திராதிபதிகள் இல்லை, 3 கேந்திராதிபதிகள் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் போட்டிகளில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான யோசனைகள், அதற்கான உதவிகள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கும் இருக்குதுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உணவை சற்றே தலை குனிந்து உண்ண வேண்டும். தண்ணீரை சற்றே தலை உயர்த்தி அருந்த வேண்டும். எதற்காக? உணவை தலை குனிந்து உண்பது பூமிக்கு நன்றி சொல்வதற்காக. ஏன்னா உணவு அங்கேருந்து தான் விளையுது. அதே மாதிரி தண்ணீரை நாம் மேல் நோக்கி பார்த்து அருந்துவது மேகங்களுக்கு நன்றி சொல்வதற்காக. எங்கும் எப்பொழுதும் தண்ணீராக இருந்தாலும், உணவாக இருந்தாலும், அல்லது வேறு சில உதவிகளாக இருந்தாலும் நன்றி மறவாமல் இறைவனுக்கும் மற்றவர்களுக்கும் என்னும் எப்போதும் நன்றி கடனுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நன்றி மறவாதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. நண்பர்களுடைய வருகையால் இன்றைக்கி வீடு கலகலப்பாக மாறுங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு சிலர் வீட்டில் இன்றைக்கி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம், நிச்சயதார்த்தம், அதுக்கடுத்து காது குத்துன்னு இன்றைய தினம் விசேஷ நிகழ்ச்சிகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. 9வது வீட்டை விட்டு விலகி 10வது வீட்டுக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால அப்பாவுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய குறைவு, அடிக்கடி இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி அப்பாவுடைய ஆரோக்கியம் இனிமேல் நல்லாயிருக்கும். இருந்தாலும் கூடவே சனி பகவானும் இருக்கிறதுனால சில நேரங்களில் அவங்க கோவப்படுவாங்க, முணுமுணுப்பாங்க. அதெல்லாம் பொருட்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது, பொறுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரம் நல்லா இருக்குது. இன்றைக்கி எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்துக்குள்ளார சூரியன் உட்கார்ந்ததுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். சின்ன சின்ன பாராட்டுதல்களும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சிலருக்கு புது உத்தியோக வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனால் அந்த புதுசு எடுத்துக்கும் போது அது சரியானது தானா அப்படின்னு யோசித்து பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கோபம் வரும். அந்த கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் நிறைவேறும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, நல்ல குணம் கொண்ட ஒருவர் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. அதுபோல தரம் கெட்ட ஒருவர் யாரையுமே நல்லவர் என்று எப்போதும் ஏற்றுக்கொள்வதில்லை. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் எல்லாரையுமே நல்லவங்கன்னு தாங்க நீங்கள் சொல்லுவீங்க. எல்லாருமே நல்லவங்க தான். அவங்கவுங்க வகையில், அவங்கவுங்க விதத்தில், அவங்கவுங்க மனசுக்குள்ளார அவங்கவுங்க நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் யாரையுமே மட்டம் தட்டி பேச மாட்டீங்க. அவங்க சரியில்லாதவங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. குறை சொல்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய நிறைகளை சொல்லி எல்லோரும் அவரவர்கள் விதத்தில் நல்லவர்களே என்று நினைப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாங்க. ஏதோ ஒரு அக்கறையில் நீங்கள் ஏதாவது செய்ய போய் அது வேறு விதமாக மாறிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டே இருந்தோம்னா இன்றைக்கி ஒன்றும் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சரியாக இருக்கா, ஃபியூல் இருக்குதா, பிரேக் இருக்கா, இல்லை இன்சூரன்ஸ் புதுப்பிச்சிருக்கோமா, அது மாதிரில பார்த்துங்க. ஏன்னா யாராவது குறுக்க நெடுக்க மறித்து கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டோம்னா நிம்மதியாக போயிட்டே இருக்கலாம். அந்த வகையில் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஆத்திரத்தில் ஏதாவது அதிகமாக பேசி வைக்காதீங்க. அப்புறம் தனியாக உட்காந்து வருத்தப்படாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது. கொஞ்சம் கோவப்பட்டீங்க, ஆவேசமாக பேசுனீங்க. ஆனால் இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். கடன் யாருக்கும் தர வேண்டாம். அதே மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்கிறதா இருந்தாலும், பங்குதாரர்களாக யாரையாவது சேர்க்குறதா இருந்தாலும் யோசித்து விசாரித்து பார்த்துட்டு அப்புறமா முடிவெடுங்க. திடீர்னு பார்த்தவொடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சேர்த்துக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். சக ஊழியர்களோடு கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. மேலதிகாரிகளோட இன்றைக்கி சின்ன சின்ன விவாதங்கள் வருங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களை ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டதனால் நேர்மையாக பிழைப்பது என்பது முட்டாள்தனமாகி விடுகிறது, ஏமாளித்தனமாகி விடுகிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஏமாறாதேன்னு தான் நாம் வாழணுமே தவிர ஏமாற்றி சேர்க்கிற சொத்தெல்லாம் தங்காது. அது சந்ததிக்கெல்லாம் உதவாது. எப்படி வந்ததோ அது அப்படியே போய்விடுங்கிற உண்மையை தெரிந்து கொண்டு எங்கும் எப்போதும் நேர்மையாக நியாயமாக சம்பாதிப்பதே நமக்கு நிற்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு உண்மையான வழியில் சென்று குறைவாக சம்பாதித்தாலும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்னைக்கு அதிகமாகும். முடியாதுங்கிற விஷயத்தையும் முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி விலை மதிப்பற்ற பொருள்கள், தங்க நகைகள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விலை உயர்ந்த ஆடைகள் அதுவும் வாங்குவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இருந்தாலும் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு இஎம்ஐ போயின்னு இருக்குது. இப்போ புதுசாக இன்னும் ஒரு இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. 7ஆம் இடத்துல இருந்த சூரியன் இப்போது 8வது வீட்டுக்குள்ளார போய் உட்கார்ந்ததுனால கொஞ்சம் உடல்நிலை நீங்கள் பார்த்துக்கணும். தண்ணீர் அதிகமாக அருந்துவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் ராகுவை விட்டு சூரியன் பிரிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறதுனால
உடம்பில் இருந்து வந்த வலி அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உடம்பில் சின்னதாக ஒரு தேஜஸ் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கள்ட்ட மோதலே வேண்டாம். ஏதாவது கணக்கு வழக்காக இருந்தால் உட்காந்து பேசி ராசியாக முடிச்சுக்க பாருங்கள். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது சொன்னால் பொறுமையாக கேட்டுக்கணும். தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி கேட்டுக்கணும். அப்போ தான் அலுவலகத்தில் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உங்களை அடக்குபவர்கள் முன்பு நீங்கள் சுதந்திரமாக இருங்கள். உங்களுக்கு சுதந்திரம் தருபவர்களுக்கு முன்பு நீங்கள் அடங்கி இருங்கள். இதுதாங்க உங்களுடைய இயல்பு, இதுதாங்க உங்கள் இயற்கைத்தனம். உங்களை யாராவது அடக்கி ஆளுன்னு நினச்சிட்டாங்கன்னா அடங்கவே நீங்கள் மறுப்பீங்க, அடங்கவே மாட்டீங்க. அது எப்படி என் சுதந்திரத்தில் அவங்க தலையிடுவானே அப்படின்னு நினைப்பீங்க. அதே நேரத்தில் உங்கள்கிட்ட அன்பாக அரவணைப்பாக பேசி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அடங்கி போவீங்க. எங்கும் எப்பொழுதும் அதிகாரத்திற்கும் ஆணவத்திற்கும் தலைவணங்காமல் அன்பிற்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. காலையிலேயே கொஞ்சம் செலவுகள் இருக்கும். காலையிலேயே சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். குடும்பத்தில் தினந்தோறும் செலவு அதிகமாகிட்டே போகுது. யானையை கட்டி தீனி போடுற மாதிரி ஏதாவது ஒரு செலவு வந்துட்டுருக்குது. வண்டி வாங்கினா அது புதுசு வாங்கினா கூட அது போச்சு இது போச்சுன்னு அப்பப்போ ஏதாவது உபகரண ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அருமையாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு கல்யாணம், காதுகுத்து, சீமந்தம் நிகழ்வுகளில் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. பெரிய மனிதர்கள் சிலரை சந்திப்பீங்க. அதே மாதிரி சின்ன வயசில் நீங்கள் சந்தித்த உங்களோட படித்த சில நண்பர்களையும் இன்றைய தினம் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. அந்த கால நினைவுகள் அடிமனசில் இன்றைக்கி நிழலாடி கொண்டே இருக்கும். அந்த சந்தோஷத்தில் இன்றைக்கி முகம் சிவந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். புது பங்குதாரர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வந்தாங்கன்னா கெட்டியாக பிடிச்சிங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன பண்ணணுமோ அதை முறைப்படி எழுதி கொள்வது, ஒப்பந்தம் செய்து கொள்வது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் தாங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. சூரியன் 7வது வீட்டில் உட்காந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஏற்கனவே உடம்பு ரொம்ப வீக்காக தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ சூரியன் அவருடைய பார்வையை வேறு உங்கள் மேலே பட வைக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக கண்ணெரிச்சல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நம்மோட வாழ்க்கை இப்படியே தான் இருந்துருமோ, இப்படியே போய்விடுமோ, என்ன வாழ்க்கை இது என்று ஒருபோதும் அலுத்து கொள்ளாதீர்கள், சலித்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கையை மாற்றுவதற்கு கடவுள் நினைத்தால் ஒரு வினாடி மட்டும் போதும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே கடவுள் மேலே பாரத்தை போட்டுருவீங்க. உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்க மாட்டீங்க. எது நடந்தாலும் அது இறைவனுக்குரியது தான். இது எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல்கள் தான். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். வெயில் அதிகமாக அடித்தாலும் அது செடி கொடிகளுக்கு நல்லதாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இறைவன் எப்போ மழையை கொடுத்து தண்ணீரை கொடுத்து காப்பாற்றணுமோ அப்போ காப்பாற்றுவார். அது மாதிரி கஷ்டங்களெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு பரிகாரமாகத்தான் இறைவன் தருகிறாரு. ஆனால் நமக்கு பரிசுகளையும் தருவார் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 5வது வீட்டை விட்டு விலகி 6வது வீட்டுக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாமே சரியாகுங்க.
பிள்ளைங்க நம்ம பேச்சை எங்கெங்கே கேட்குதுங்க. நாம் ஏதோ சொன்னோம்னா எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ போய் வேலையை பாருங்கிறாங்க. அந்த மாதிரி பேச்சுக்கள் இனிமேல் குடும்பத்தில் இருக்காது. பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்டுக்க ஆரம்பிப்பாங்க, உங்கள் பக்கமும் திரும்புவாங்க, பாசமாகவும் நடந்துப்பாங்க. ஏன்னா சூரியன் 6வது வீட்டுக்கு வந்ததுனால பழைய கடன் பிரச்சனைகள், குடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் அதெல்லாம் விலகி இனிமேல் உங்கள் கை ஓங்கி இருக்கும். எதிரிகள், எதிர்ப்புகள் அதெல்லாமே அடங்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதியே யார்? சூரியன் தான். அப்படிப்பட்ட பாதகாதிபதி 6வது வீட்டுக்கு போனால் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க, பாதகம் செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கெடுதல் வர ஆரம்பிக்கும். அவங்கெல்லாம் கொஞ்சம் அடங்குவாங்க. உங்கள் கை ஓங்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பண விஷயத்தில், பணத்தில் கவனமாக இருக்கணும். கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. நகை நட்டு கவனமாக வச்சு பாதுகாக்கணும். ஏமாந்துடக்கூடாது. ஏதாவது களவு போயிடக்கூடாது. மறதியில் எங்கேயாவது இழந்துடக்கூடாது. கவனமாக இருங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்குதுங்க. கவனமாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அருகதை இல்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேனே என்று புலம்பி தவிக்காதே. ஏதோ இப்போதாவது தப்பித்து கொண்டோமே என்று மகிழ்ச்சி கொள். நீங்கள் சில நேரம் அப்படி தாங்க. சிலரெல்லாம் வந்து அப்படி நயமாக பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க, போலியான அன்பை காட்டுவாங்க. நல்லவங்கன்னு நினச்சி நீங்கள் அவங்கள மேலே முழுமையாக அன்பு பாசத்தை காட்டுவீங்க. நீங்கள் தான் எதையுமே அறகுறையாக செய்ய மாட்டீங்களே. எதை செய்தாலும் அதில் முழுமையான ஈடுபாடோடு தான் செய்வீங்க. அந்த மாதிரி சிலர் மேலே அன்பு காட்டி அப்புறம் அவங்க வேறு விதமாக இருக்கும் பொழுது அடடா ஏமாந்துட்டோமேன்னு நீங்கள் நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் பூரணமாக அன்பு செலுத்தக்கூடியவர்கள். அதே மாதிரி அது சரியில்லைன்னா பூரணமாக தன்னுடைய எதிர்ப்பை காட்டக்கூடியவர்கள் எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. தெள்ள தெளிவாக இன்றைக்கி பேசுவீங்க. முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. விசேஷங்களுக்கு போனால் ஓரமாக நீங்கள் ஒதுங்கி இருக்க மாட்டீங்க. கலகலன்னு எல்லார்ட்டையும் பேசுவீங்க. கடந்த காலத்தில் நடந்த சில சுவையான சம்பவங்கள், மகிழ்ச்சியான சம்பவங்கள் அதெல்லாம் கோடிட்டு காட்டுவீங்க. எப்பொழுதுமே கூட இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுலேயே நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்கள் ராசிக்கு 5வது வீட்டுக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்காதீங்க. அதே போல் உறவினர்களோட அன்பு தொந்தரவுகள், அவங்களால கொஞ்சம் செலவுகள் அதெல்லாம் கொஞ்சம் இருந்துட்டு தாங்க இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் வேலை சுமை இருந்துட்டு தான் இருக்குது. தட்டி கழிச்சிட்டு போகணும்னா போயிடலாம். ஆனால் நம்ம மனசு தாங்க மாட்டேங்குது. அதனால் எல்லாத்தையும் எடுத்து கட்டி தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. பெரியவங்க மேலே இருக்கிற அதிகாரிகள் கேட்குறாங்களோ இல்லையோ, நம்ம மனசுக்கு அதெல்லாம் ஒப்புக்க மாட்டேங்குது. அதனால் எல்லாத்தையும் இழுத்து போட்டு இன்றைக்கி சில வேலைகளை முடிப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கவனமாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைவிடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, ஒருவரை இழக்கும்போது வரக்கூடிய கண்ணீரை விட ஒருவரை இழந்துவிடக்கூடாது என்று நினைக்கும்போது வரக்கூடிய கண்ணீரின் வலிமை மிக அதிகமாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நெருக்கமானவங்க, உங்களோட உண்மையாக இருக்கிறவங்க, உங்களோட நன்றியோடு இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் நீங்கள் இழக்கிறதுக்கு எப்போதும் தயாராக இருக்க மாட்டீங்க. அவங்களோட சின்ன சின்ன பிரிவுகள் வந்தாலும் கூட உடனே உங்களையும் மீறி உங்கள் கண்களில் கண்ணீர் நிற்குங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையான பாசத்திற்கு, உண்மையான அன்பிற்கு, உண்மையான நட்பிற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. கம்பீரமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வெளியிலெல்லாம் நமக்கு மரியாதை ஜாஸ்திங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்குது. நாம் நினைக்கிறோம் பிள்ளைங்களுக்கு காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க ஜாதக அமைப்பு, அவங்களுடைய கிரக அமைப்பு அதெல்லாம் ஒன்று இருக்குதுல்ல, அது நாம் நினைக்கிற மாதிரி நடந்துடாதே. அவங்க கிரக அமைப்பு படி தானே நடக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இன்றைக்கி உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொள்வீங்க. இன்றைய தினம் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் நீங்கள் கலந்துப்பீங்க. சிறந்த அன்பளிப்பையும் இன்றைக்கி கொடுத்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. 4வது வீட்டுக்குள்ளார போய் சூரியன் உட்கார்ந்து 10வது வீட்டை பார்க்க தொடங்கிட்டதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. உத்தியோகத்தில் சில மாற்றங்கள், சின்ன சின்ன உயர்வுகள் அதெல்லாம் எதிர்பார்க்கலாங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, மார்க்கெட் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நவீனமாக சில விஷயங்களை புகுத்தி இன்றைக்கி நீங்கள் லாபமும் சம்பாதிப்பீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தவறுவதில் தவறில்லை, ஆனால் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள தவறுவதே மிகப்பெரிய தவறாகும். அதனால தாங்க தவறு எதாவது நடந்துருச்சுன்னா நீங்கள் ஏன் அந்த தவறு நடந்தது, எதனால் நடந்தது, கவனக்குறைவால் நடந்ததா அல்லது திடீர்னு நடந்துருச்சா அப்படின்னு ஆய்வு மேற்கொள்வீங்க. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இனிமேல் இது மாதிரி பிரச்சனை நமக்கு வந்துடக்கூடாது, இது மாதிரி தவறை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக இருந்து கொண்டு எங்கும் எப்போதும் தவறுகள் நிகழாமல் தன்னைத்தானே திருத்தி கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது, செலவாக இருக்குது. ஏதாவது நாம் சொல்ல போனால் அது வேறு விதமாக சண்டையில் போய் முடியுது. என்ன இப்படிலாம் இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. இன்றைய தினம் மாலை 6:15 மணி வரைக்குமே உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மாலை 6:15 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் செலவினங்கள்லாம் இருக்குது. கோபதாபம் எல்லாமே கொஞ்சம் இருக்குது. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். விவாதங்கள்லாம் வேண்டாங்க. அதிகமாக பேசி நாம் என்ன பண்ண போகிறோம்? சண்டை சச்சரவுன்னா ஒதுங்கி போகிறது நல்லது. ஏதோ நம்ம கருத்துக்களை பதிவு பண்ணுறது நல்லது. அதுக்காக விடாப்பிடியாக அதிக நேரம் சண்டை போட்டுன்னு இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி சின்ன சின்ன மோதல் போக்கு வரும். வெளியிலையும் சரி வீட்லேயும் சரி கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வியாபாரத்தில் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அதை நீங்கள் பொருட்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. இன்றைய தினம் மாலை 6:15 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன்னுடைய இயல்பான நிலையை மாற்றிக்கொள்ளாமல் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து காட்டுவதும் ஒரு சாதனை தான். அதனால தாங்க நீங்கள் உங்களை மாற்றிக்கவே மாட்டீங்க. நான் அப்படி தான், என்னுடைய இயல்பு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே நேர்மையாக நடந்து கொள்வீங்க. நியாயமாக நீங்கள் பேசுவீங்க. மனசில் பட்டதை பளிச்சுன்னு சொல்லுவீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய தனித்தன்மை குன்றாமல் தனித்துவமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்ல, கொஞ்சம் செலவு தான் அதிகமாயிட்டே போகுது. அலைச்சலும் ஒரு பக்கம் இருக்குது. வருமானம் இல்லாமலேயே அப்படி இப்படி புரட்டி வாழ்க்கை ஓடின்னு இருக்குதே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்கள் ராசியை விட்டு சூரியன் வெளியில் வந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால இனிமேல் நிலைமை கொஞ்சம் மாறும். வழக்குகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். நல்ல தீர்ப்பும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இன்றைய தினத்தில் மாலை 6:15 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாரு. அப்படி இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக காலில் அடிபடுறது, அது மாதிரி சில தொந்தரவுகள், கொஞ்சம் உடல் வலி அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க, நல்லதெல்லாமே நடக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பாராத வெற்றி சந்தோஷம் எல்லாமே உண்டுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே ஏற்கனவே ராகுவும் உட்கார்ந்துருக்கிறாரு, செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு, புதனும் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் அடுத்தவங்க பேச்சு கேட்டு முதலீடு போட வேண்டாம். கடனை புரட்டி கிரட்டி தொகையெல்லாம் முதலீடெல்லாம் போட வேண்டாம், கவனமாக இருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக வேலை சுமைகள் இன்றைக்கி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். குத்தங்குறை சொல்கிறவங்க எப்பயுமே சொல்லின்னு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. நண்பர்கள் வீட்டு திருமணம், கல்யாண, காதுகுத்து விசேஷங்களில் இன்னைக்கு கலந்துக்கிட்டு சந்தோஷப்படுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு பயணம். நகர்ந்து கொண்டே இருங்கள். நல்லது நடந்தால் ரசித்து கொள்ளுங்கள், சந்தோஷப்படுங்கள். கெட்டது நடந்தால் அதை தாண்டி சென்று கொண்டே இருங்கள், தேங்கி விடாதீர்கள். இதையெல்லாம் புரிந்து கொண்டு நல்லதோ அல்லதோ எதுவாக இருந்தாலும் சமமாக எடுத்துக்கலாம். அதில் சந்தோஷப்படும் போது இதில் சங்கடப்படுறது சகஜம்தானே. இருந்தாலும் சந்தோஷத்தையும் சகஜத்தையும் சங்கடத்தையும் சகஜமாக சரிசமமாக எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் ஏதுங்க வாழ்க்கையில் கஷ்டம். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு ஒரு சித்தரை போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்ல, செலவு தான் அதிகமாயிட்டு இருக்குது. ராசிக்குள்ளார வேற சூரியன் உட்காந்துட்டாரு. முன்ன மாதிரி இல்லை, சிடு சிடுன்னு இப்போ கோபமெல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. குடும்பத்திலையும் கோபப்படுறாரு இப்போல்லாம் அதிகமானு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நெருங்கிய நண்பர்கள் கூட முன்ன மாதிரி இல்லை, ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்காப்புல, அடிக்கடி கோபப்படுறாப்புல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கோபத்தை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓய்வே கிடைக்க மாட்டேங்குது. ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் கூட பெருசாக ஒன்றும் எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது. திடீர்னு ஒரு 4-5 வருஷத்தில் சிலர்லாம் பெரிய பணக்காரர்களாக ஆயிடுறாங்க. அவங்களாம் எப்படி ஆகிறாங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்க, எங்கேருந்து அவங்களுக்கெல்லாம் பணம் வருது?
புரியவே மாட்டேங்குது. சுக்கிரதசைங்கிறாங்களே, ஒருவேளை அது இருக்குமோ, நமக்கு ஏதாவது சுக்கிரதசை வராதா? இப்படியெல்லாம் யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுது. ராசிக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்ந்ததுனால இனிமேல் உப்பு காரத்தை இந்த பங்குனி மாதம் முழுக்க நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. சாத்வீகமான உணவுகள், எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் துவர்ப்பு சத்துள்ள காய்கறிகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டுறாங்க. ஏதாவது நம்ம வேணும்னு போய் கேட்டோம்னா எந்த சலுகையும் தரமாட்டேங்கிறாங்க. எல்லாம் இருக்கட்டும், பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நானும். இன்னொரு வேலை புதுசாக எங்கேயாவது கிடச்சதுன்னா கிளம்பிட வேண்டியதாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.